மூவி ஷட்டர் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இப்போ பத்திரிகையாளரா சொல்லப்பட்டு இருக்க இவரு உண்மையிலேயே பத்திரிகையாளர் கிடையாது. கிரி, டிஷ்யூம், திருப்பாச்சி போன்ற படங்கள்ல வில்லனா நடிச்சவரும் இவர் தான். இப்போ வில்லனா நடிச்சிட்டு உண்மையிலேயே வில்லனா இப்போ மாமூலும் வசூலிச்சிட்டு இருக்காரு. எழுத தெரியாதவர் எடிட்டர் இன்சார்ஜ், படிக்க தெரியாதவருக்கு வின் பத்திரிகையாளர் சங்க பொதுச் செயலாளர் பதவி. பிரபாகரன் என்கிற பிரபா, இவருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. கடல் துளி என்று வேறு ஒருவருடைய பெயரில் ஒரு ஆசிரியரை வைத்து நடத்தி வந்தார். இவருக்கு எழுத படிக்க தெரியாது என்பதால் பத்திரிகை பதிவினை வேறு ஒருவர் பெயரில் பதிவு செய்துள்ளார். காவலர் பார்வை என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை தொடங்கி சாதாரண வணிகர்கள், நடைபாதை வியாபாரிகள், சிறு வணிகர்கள் என்று அனைவரிடமும் மிரட்டி மாமூல் வாங்குவதே இவர் வேலை. இவர் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கியது இல்லை. சில அள்ளக்கைகளை கூட்டு சேர்த்து கொண்டு பூக்கடை, மாலைக்கடை என்று அடைமொழிகளை சூடிக்கொண்டு திரிபவர்களுடன் வீண் பத்திரிகையாளர் சங்கம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு சட்டவிரோத காரியங்களை செய்து வருகிறார். பிரபா மீது G5 காவல் நிலையத்தில் 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வழக்கும், ஓட்டேரி, அம்பத்தூர் காவல் நிலையங்களில் வழக்குகள் இருந்தன. இந்த பிரபாவால் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது. இவர் மீது அடிதடி, மண்டை உடைப்பு வழக்கில் சிறை சென்று திரும்பியுள்ளார். ஒரு பிரியாணி கடையிடம் மாமூல் கேட்டுள்ளார். கடை உரிமையாளர் கொடுக்க மறுக்கவே மாநகராட்சியிடம் சொல்லி உன் கடையை காலி செய்து விடுவேன் என்று பிரபா மிரட்டியுள்ளார். இவருடன் ஒரு நிருபர் இருக்கிறார். இவர் மாதம் ஒரு பத்திரிகைக்கு தாவி கொண்டிருப்பார். பிரபா என்பவர் RTO அலுவலகம், பத்திரப்பதிவு, வட்டாட்சியர் அலுவலகங்களில் மாமூல் வசூலிப்பதே முழுநேர வேலை. ஒயின் ஷாப், பார்களை கூட விடுவதில்லை. இரவு 10 மணிக்கு மேல் மதுக்கடை திறந்திருந்தால் பிரபாவுக்கு மாமூல் கொடுக்க வேண்டும். பத்திரிகையாளர் என்று சொல்லி மிரட்டும் இந்த பிரபாவின் மாமூல் வேட்டையால் உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு அவமதிப்பாக உள்ளது. பிரபா வெகு விரைவில் சிறைக்கு செல்லும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. காவலர் பார்வை, போலீஸ் பத்திரிகை என்றும் செய்தி வந்துவிடும் என்று மிரட்டி பணம் பறிப்பதே பிரபாவின் வேலை. பிரபாவின் பின்னணியை விசாரித்தால் பல செய்திகள் வெளிவரும். அதாவது காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நான் கவுன்சிலர்கிட்டையும் இது பர்மிஷன் கேட்டு தான் போட்டிருக்கேன். அதனால் கவுன்சிலரும் கேட்குறது கிடையாது. யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் ஒரு ஆளாக வராங்க, மாறி மாறி வராங்க. ஆமாம், அது நம்ம யார்கிட்ட சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, நம்ம அந்தளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நாங்கள் ரோட்டில் வியாபாரம் பண்ணுறோம். இதை காவல் பார்வையோ, அதான் பத்திரிகையிலேருந்து வரேன், ப்ரெஸ்ஸு அப்படின்றாங்க. கேட்டால் அது மாதிரி அவர் பிரபான்றவர் அந்த பத்திரிகை நடத்துகிறவர் பிறகு அவர் தான் இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு மாதம் கட்டி கொடுக்கலனாக்கா கடை நடத்த விட மாட்டேன், மாநகராட்சி அதிகாரியை வச்சு கடையை தூக்க சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணுறேன். எங்களுக்கு வேறு வேலை கிடையாது, வேறு பொழப்பு கிடையாது. எங்களுக்கு பர்மிஷன் கூட எங்களுக்கு கார்டு கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வித டிஸ்டர்பன் இல்லாமல், யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10 வருஷமாக இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? இதை ஒரு இது பண்ணி எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களை நிரந்தரமாக எங்களை பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும்.